guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ நான் மட்டும் guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா alightmotion ஆப் குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத வந்து டாப் பண்ணிக்கோங்க. அத டாப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு வியூ ஆல் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு சாங் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு புக்மார்க் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. புக்மார்க் பத்திலாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்க அப்படினா வந்து ப்ரீவியஸ் வீடியோல செக் பண்ணி பாருங்க. நான் வந்து நிறைய வீடியோல வந்து சொல்லிட்டது அப்படினு சொல்லிட்டு சோ பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா புக்மார்க்லாம் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. போய்ட்டு அந்த சாங்கோட டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அலைன் ஆப்ஷன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா சென்டராக வந்து உங்களுக்கு அலைன் ஆகும் அது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன். அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணுங்கள் அப்படியே. ஸோ guys, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங் எவ்வளோ தூரம் இருக்கோ அதோட எண்டுக்கு போயிருங்க. எண்டுக்கு போயிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரைட் சைடில் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே புக் மார்க் ஆட் பண்ணிங்களோ அங்கே வந்து கொண்டு போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதில் சென்டராக இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் அண்ட் எட்ஜின் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜின் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100ல் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30ல் வந்து கொடுத்துக்கோங்க, 30, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்றதுல 75% கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க 100ல். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்னஸ் அப்படின்றதுல 50 வந்து கொடுத்துருப்பாங்க, 0.50. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ கலர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.00 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3.00 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -5ல் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆங்கிள் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +5ல் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆங்கிள் 1ல் என்ன கொடுக்குறீங்களோ அதே வந்து ப்ளஸில் வந்து ஆங்கிள் 2ல் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 3 கீஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டோட மிடில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் ஹைட் ஆகிற மாதிரி வந்து இப்படி கொண்டு போயிருங்க. அண்ட் சென்டரில் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஹைட் ஆகிற மாதிரி கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஹைட் ஆகும் இது.
ஸோ இது வந்து இன்னும் நமக்கு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. நான் செட் பண்ணுற மாதிரி கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே கொண்டு போயிருங்க, இதை வந்து இங்கே கொண்டு போயிருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்து கொண்டு போயிருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட் டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் கர்வ் வந்து கொடுத்துருங்க. அந்த 3 டாட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரம்பாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு காட்டும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து அடுத்து இருக்கிறதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேம் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒன்று, எண்டிங்கில் ஒன்று அண்ட் சென்டரில் ஒன்று. சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து லெஃப்ட்டில் ஹைட் ஆகணும் அண்ட் எண்டிங்கில் வந்து ரைட்டில் ஹைட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டருக்கு வந்து போய்ட்டு பேஸ்ட் கர்வ் கொடுத்து நேரமாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.